மாவீரர் நாள். கார்த்திகை 27 எமது மாவீரர் நாள். தமிழ் மக்களின் விடிவிற்காகவும் அரசியல் மற்றும் சமூக விடுதலைக்காகவும் சிங்கள பேரினவாத அரசு அடக்குமுறைகளுக்கு எதிராக களமாடி தம் இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய எம் வீரமறவர்களை எம் காவல் தெய்வங்களை நெஞ்சிருத்தி இதய அஞ்சலி செலுத்தும் நன்னாள். கார்த்திகை மாதம் என்பது உலகளாவிய ரீதியில் குறிப்பாக பொதுநலவாய நாடுகளில் முதலாம் உலகப் போரின் போதும் அதன் பின்னரும் நாட்டுக்காக உயிர் நீத்த படையினரின் நினைவாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. பிரித்தானியாவை பொறுத்தவரை கார்த்திகை 11ஆம் தேதி இன்று இந்த நினைவு நாள் பல தசாப்தங்களாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இதன் போது நாட்டில் பரவலாக ஆங்காங்கே கட்டப்பட்டிருக்கும் யுத்த நினைவு சின்னங்கள் அலங்கரிக்கப்படுவது, அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெறுகிறது. கார்த்திகை மாதம் ஆரம்பித்த நாள் முதல் 11ஆம் தேதி வரை பிரித்தானியாவில் உயிர் நீத்த படையினரின் நினைவாக இந்த நினைவு கூடலின் சின்னமாக பொப்பி மலர்களை பொதுமக்கள் அணிவார்கள். தமிழர்களை பொறுத்தவரை இந்த கார்த்திகை 27 அன்று மாவீரர் நாளாக அனுஷ்டிப்பதற்கென்று ஒரு தனித்துவமான வரலாறு உண்டு. அன்றாம் தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் ஸ்ரீலங்கா படையினருக்கு எதிரான நடவடிக்கையின் போது விடுதலை புலி போராளி செல்வச்சந்திரன் சத்யநாதன் சங்கர் வீரமரணம் அடைந்திருந்தார். பிரித்தானியாவில் பொப்பிமலர் படையினரின் நினைவு சின்னமாக இருப்பது போல் தமிழருக்கு கார்த்திகை பூஜ்யாவுக்கு நினைவு சின்னமாக விளங்குகிறது. வேற்று நாடுகள் அடைப்பிடித்ததை போல் அல்லாத விடுதலை போராட்டங்கள் அவர்களது உன்னதமான தியாகங்கள் அவர்கள் வாழும் காலத்திலேயே நினைவு கூற வேண்டும் என்று கூறி விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அந்த முதல் போராளி சத்யநாதன் சங்கர் வீரமரணம் எய்தி நவம்பர் 27ஆம் நாளில் மாவீர தினமாக அறிவித்தார். ஈழத்தமிழர் விடுதலை போராட்ட வரலாற்றில் எமது மக்களின் அரசியல் உரிமைகள் வென்றெடுக்கப்பட்டு பல்வேறு வடிவங்களால் பலது சாப்பியங்களாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது. வெகுஜன அரசியல் அவர்களது உன்னதமான வெகுஜன அரசியல் போராட்டங்கள் திட்டமிட்ட வகையில் சிங்கள ஆட்சியாளர்களால் இரண்டு கரம் கொண்டு நசுக்கப்பட்டது. அதன் பின்னர் அவை தமிழருக்கு எதிரான வன்முறைகளாக கட்டவிழ்த்து விடப்பட்டன. 1956 இலங்கை தீவில் அப்போதைய பிரதமர் SWRT பண்டாரநாயக சிங்களம் மட்டுமே நாட்டின் ஒரே ஆட்சி மொழி என்று பிரகடனம் செய்தார். இதனை அவர் பாராளுமன்றில் நிறைவேற்றிய போது தமிழ் அரசியல் தலைவர்களும் செயற்பாட்டாளர்களும் அதற்கு எதிராக அஹிம்சா வழியில் போராடினர். உண்ணாநிலை போராட்டங்கள் என அந்த பற்று மிகவும் நீளமானது. இதனால் 1957 இனங்களுக்கிடையே முருகன் நிலை தோன்ற அதன் பிரதிபலிப்பாக கல்லோய நகரில் 105 தமிழர்கள் சிங்கள இனவெறியர்களினால் கொல்லப்பட்டனர். இதுவே தமிழர்கள் மீதான அரசு வன்முறையின் முதல் தாக்குதல் ஆகும். அதன் பின்னர் ஏற்பட்ட அழுத்தங்கள் காரணமாக பிரதமர் பண்டாரநாயக சமஷ்டி கட்சியினை பேச்சு கழித்து இனங்களுக்கிடையேயான கொடிநிலையை தணிப்பதற்காக இருதரப்பு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திட்டார்.
தமிழர்களின் பூர்வீக பிரதேசங்களான வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் தமிழும் நிர்வாக மொழியாக அமல்படுத்துவதனை வகை செய்யும் இந்த ஒப்பந்தமே பண்டார் சல்வா ஒப்பந்தமாகும். இதற்கு எதிராக சிங்களம் பௌத்த துறவிகள் ஜெய் ஜெயவர்தன தலைமையில் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய செயலர் கட்சி இதற்கு எதிராக வீதியில் இறங்கி போராடியுடன் கல்விக்கு நடைபயணம் செய்த தனது முழுமையான எதிர்ப்பினை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து பண்டார் சல்வா ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்ட இளவல் முறைகள் மீண்டும் ஆங்காங்கே வெடிக்கத் தொடங்கின. 1958 மே மாதத்தில் அது ஒரு முழுமையான இனக்கலவரமாக வெடித்தது. தெற்கில் தமிழர் வர்த்தக நேயர்கள் பொருளாதார மேயர்கள் இலக்க வைக்கப்பட்டன. கலவரங்களினால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழர்கள் அகதிகள் கப்பல் மூலம் யாழ்ப்பாணம் அனுப்பி வைக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக நன்கு கட்டமைக்கப்பட்ட வகையில் அடக்குமுறைகள் நாடுளாவிய ரீதியிலான திட்டமிடப்பட்ட வகையில் கட்டமைத்து விடப்பட்டது. அரசு சேவைகள் புறக்கணிப்புகள் பல்கலைக்கழகங்களுக்கான அனுமதிகள் இன விகிதாசார ரீதியிலான தரப்படுத்தல்கள் ஜனநாயக செயல்பாடுகளுக்கு எதிராக அராஜக அடக்குமுறைகள் என அரசு அடக்குமுறைகள் தற்போது பல்வேறு வடிவங்களில் கட்டவிழ்த்து விடப்பட்டது. குறிப்பாக பல்கலைக்கழக வாய்ப்புகள் குறிப்பாக பல்கலைக்கழக அனுமதியில் தரப்படுத்தல் சட்டங்கள் தமிழர்களின் கல்வியில் பேரிலால் இருந்தது. அதாவது அதிக புள்ளியில் பெற்ற திறமை மாணவர்கள் தமிழ் மாணவர்களுக்கான பல்கலைக்கழக வாய்ப்புகள் எண்ணிக்கையில் சிறுபான்மையினர் என்ற அடிப்படையில் மறுக்கப்பட்டு சிறந்த புள்ளிகள் பெற்ற சிங்கள மாணவர்களுக்கு எண்ணிக்கையில் பெரும்பான்மையானவர்கள் என்ற அடிப்படையில் அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் 1983 ஜூலை மாதம் விடுதலை புலிகள் முதலாக அந்த பகுதியில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இராணுவத்தினர் மீது கண்வெடி தாக்குதல் மேற்கொண்டனர். இதில் 13 ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட சிப்பாய்களின் வெற்றுடன்கள் தெற்கு கொண்டு செல்லப்பட்ட போது அங்கே அரசு அனுசரணையில் தமிழருக்கு எதிராக கொடூரமான வன்முறைகள் வெடித்தன. சிங்கள இனவரியர்களான மேற்கொண்ட பரவலான தாக்குதல்களில் சுமார் 3000 அதிகமாக அப்பாவி தமிழர்கள் சுட்டும் வெட்டியும் எரித்தும் கொல்லப்பட்டனர். அவர்களின் வியாபார ஸ்தாபனங்கள் தீக்கிரைக்கப்பட்டன. இதனால் சுமார் 1,50,000 தமிழ் மக்கள் தங்கள் உரிமைகள் இழந்து அகதிகளாகப்பட்டனர். சிங்கள காடியர்களினால் அரசு அனுசரணையுடன் திட்டமிட்டப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட இந்த அரசு கருப்பு ஜூலை என்பது தற்போது அளிக்கப்பட்டது. தமது போராளிகளின் தியாகம் என்பது ஒரு இராணுவ கட்டமைப்பு சார்ந்தது மட்டுமல்லாது அஹிம்சா வழியிலும் இடம்பெற்றிருந்தமைக்கு உச்சக்கட்ட உலக உதாரணமாக தியாக தீபம் திலீபனின் தற்கொலை அமைந்திருக்கிறது. அமைதி படை என்ற பெயரில் ஈழத்தமிழர்களை காப்பாற்ற வந்திறங்கிய இந்திய படைகள் தமிழர் தாயக பூமியில் நிலை கொண்டிருந்த போது
தீபன் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 1987 செப்டம்பர் 10ஆம் திகதி அன்று உண்ணாவிரத போராட்டத்தினை தொடங்கினார். ஸ்ரீலங்கா அரசின் இராணுவ அத்துமீறல்கள், திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை காந்திய தேசத்திடம் முன்வைத்து நீர் ஆகாரம் ஏதுமின்றி இந்த கடுமையான சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தினை நல்லூர் கந்தசுவாமி வீதியில் மேற்கொண்டார். ஆனால் இலங்கை இந்திய கூட்டு அரசுகள் அவரின் நியாயமான கோரிக்கைகளுக்கு பதிலளிக்காது போக தியாக தீபம் 12ஆம் நாள் சாவை அணைத்துக் கொண்டது. இதனைத் தொடர்ந்து தமிழர் விடுதலை போராட்டம் ஒரு முழுமையான ஆயுத போராட்டமாக மாறியது. கொண்ட இலட்சியங்களில் கடுமையான வேட்கை கொண்ட எமது போராளிகள் உயிரை துச்சமென மதித்து தம்மை முழுமையான ஒரு இராணுவ படையாக வளர்ந்து கொண்டனர். சகல இராணுவ பலங்களையும் கொண்ட அரச படைகளை வடக்க முகாம்களுக்குள் முடக்கினர். 2009 மே மாதம் தமிழர்களின் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்படும் வரையான காலப்பகுதியில் பல்லாயிரக்கணக்கான போராளிகள் நமது மண்ணினதும் மக்களினதும் விடுதலைக்காகவும் தமது இன்னுயிர்களை தியாகம் செய்தனர். அவர்கள் ஒவ்வொரு பணியிலும் தியாக வரலாறுகளை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது. அவர்கள் உணப்பட மட்டுமே முடியும். போராட்ட காலத்தில் மாவீரர் நாளில் மாவீரர் குடும்பங்களும் போராளி குடும்பங்களும் மாவீரர்களின் கல்லறைகளுக்கு சென்று அங்கே தம் உறங்கிக் கொண்டிருக்கும் தம் உறவுகளுக்கு அகவணக்கம் செலுத்துவர். ஈகை சுடரேற்றி தம் உறவுகளுக்கு கண்ணீராலும் மலர் தூவி அஞ்சலி செலுத்துவர். அந்த வகையில் புலம்பெயர் தேசங்களில் வாழும் நாமும் நம்முயில் உள்ளவரை நம் தியாக தீபங்களை நினைந்துறுத்தி அகவணங்குவது நமது தலையாய கடமையும் பொறுப்புமல்லவா? கொண்ட லட்சியம் குன்றிடாதங்களே, கொள்கை வீரனின் காலடி மண்ணிலே நின்று கொண்டோடு போர்க்கொடி தூக்குவோம். நிச்சயம் நாமோடு தாயகம் காணுவோம். கொண்ட லட்சியம் குன்றிடாதங்களே, கொள்கை வீரனின் காலடி மண்ணிலே நின்று கொண்டோடு போர்க்கொடி தூக்குவோம். நிச்சயம் நாமோடு தாயகம் காணுவோம். நன்றி, வணக்கம்.